வச்சுருக்கேன். 1.5 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்து பொரிக்க போகிறேன். இப்போ மட்டனுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான் உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான் இரவில் மிதந்து வரும் மெல்லிசையும் நீதான் இளமை நனைய வரும் பூமழையும் நீதான் வேர்க்க வைத்தாய் நீதான் விசிறி விட்டாய் நீதான் தக்காளி வதங்கிடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். புதையலை போல வந்து கிடைத்தவளும் நீதான் தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான் என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து கறி போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். நல்லா கிளறி என்னை மூடிவிடும் வெண்பனியும் நீதான் குளிரும் மார்கழியில் கம்பளியும் நீதான் என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான் தூக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான் மோகங்களும் நீதான் முத்தங்களும் ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான் என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே காக்க வைத்தாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான்.
கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சிக்கனும் கொஞ்சம் இப்போ நல்லா சிக்கன் மட்டன் நல்லா வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. வாசமாக இருக்குது, அவ்வளோ வாசமாக இருக்குது. பிரியாணி வாசத்தையே அடிக்கும். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். மழை தேடி நான் நினைவேன் ரைஸ் பிரியாணி ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். விரல் பிடித்து நகம் கழிப்பேன். வாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ இதாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தம்மில் வச்சிடலாம். சைஸில் தம்மில் வச்சா கரெக்டாக இருக்கும். வாசமாக கமன்னு இருக்குது. பிரியாணி வாசம் செம்மையாக இருக்கு. தம்மில் வச்சிடலாம். ஓகே, தம்மில் இப்போ வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையில்லை. இது வந்து இப்படியே செட் ஆயிரும். அதனால நம்ம வந்து அடுப்பு வந்து நான் குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டு நல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான பிரியாணி. டேஸ்டியான பிரியாணி. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான பிரியாணி. வாழையில சாப்பிட போகிறோம் நாங்கள். டேஸ்டியான மட்டன் பிரியாணி வாழை இலையில் வச்சு சாப்பிட்றோம். அது இங்கே வந்து வாழை இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி இங்கே பாருங்கள். சிக்கன் ரைத்தா பிரியாணி, மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல வாசமாக கமன்னு இருக்குது மட்டன் பிரியாணி. ஓகே காய்ஸ், ஓகே பாய்.